நம்ம நிறையா கீரை அறுவடை பார்த்துருப்போம். இன்றைக்கி கீரை அறுவடையோடு சேர்ந்து பூ அறுவடையும் பார்க்க போகிறோம். மரத்தை பார்த்த உடனே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பூ அறுவடைன்னு. ஆமாங்க, நம்ம முருங்கைப்பூ அறுவடை தான் பண்ண போகிறோம். அவ்வளோ பூ இருக்குங்களா முருங்கைப்பூ அறுவடை பண்ணுறதுக்குன்னா? ஆமாம், மரம் ஃபுல்லாக பூ தான் இருக்கும், கீரை பூ தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து காய்க்கிறதில்ல. காயின்னு பார்த்திங்கன்னா இது நாட்டு மரம் தான், ஆனால் ஏன்னு தெரியல 1-2 காய் தான் காய்க்குது. இது சோத்துக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த முருங்கையை அவ்வளோ பெருசாக இருக்கும், காய் முத்தின மாதிரி தான் இருக்கும். ஆனால் சமைச்சோம்னா உள்ள சதை அதிகமாக கிடைக்கும் இந்த காயில். அதில் இந்த பூ பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி வந்தோம் நாங்கள் அம்மா வீட்டுக்கு. பார்த்தா அவ்வளோ கீரைங்க, ஒரு 2 கிலோ பூவாட்டம் இருக்கும். பூ ஃபுல்லாக காஞ்சி வேஸ்ட்டாக கீழே கொட்டியிருக்கு. அதை நம்ம எடுத்து இப்போ சமைக்கவும் முடியாது, ஏன்னா அது ரோடுங்கள வீட்டுக்கு கீழே வாசல்லாம் விழுந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே நல்ல மரத்தில் நிறைய பூ இருக்குங்க. இது ஒரு 10 கிலோ கிட்ட கிடைக்கும். நம்ம இது ஒரே டைமில் அறுக்க போகிறதில்ல. நமக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு பூ மட்டும் பறிச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டிலே ஒரு 6-7 பேர் இருக்கும், அதால் சரியாக போயிடும். கீரை சமைச்சு பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த கீரைங்கிற இந்த முருங்கைப்பூவில் பாருங்கள் எவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். இன்னும் பூ இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சுட்டு சமைக்கிறதே நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன், அதையும் பாருங்கள். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், முட்டை போட்டு சமைப்பாங்க, அப்படியே சமைச்சிக்கலாம். இதில் சத்துன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B1 B2 இருக்குது, விட்டமின் சி இருக்குது சொல்கிறாங்க. இந்த கீரை அவ்வளோ சத்து, உடம்பு வலிக்கு நல்லது அப்படிங்கிறாங்க அந்த பூவு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாலில் போட்டு சாப்பிட்றாங்க, பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அதில் முட்டை போட்டும் சாப்பிட்லாம். அதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். இது ஒன்றும் ரொம்ப நேரம் வதங்காது. இது இதிலே தண்ணி விடும், லைட்டாக வதக்கி அப்படியே மிளகு போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கீரை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைப்பூ இருக்குது, காய் வைக்கிறது இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே காயாக சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் பூவாகவும் பறித்து கூட நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதுலேயும் சத்து இருக்குங்க, அவ்வளோ சத்து இருக்குது. எண்ணெய் காய வச்சுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கடல போடுறோம், பொரியலுக்கு போடுற மாதிரி போடுறோம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைப்பூ போட்டுக்கலாம். பூ பாருங்கள், இந்த வானல் ஃபுல்லாக போட்டேன், நல்லா சுருங்கி வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதிலே தண்ணி விடுங்க. பூ இன்னும் பாருங்கள் நிறையா சுருங்கிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதில் பாருங்கள் தண்ணி விட்டுட்டே இருக்கும், அந்த தண்ணியிலே அது வெந்துடும். நம்ம இதுக்குன்னு தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்ல, சும்மா தண்ணி தெளித்து விட்டாவே போதும். ஏன்னா அதிலே தண்ணி விடுங்க. நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுட்டோம்னா தீயை அந்த தண்ணியிலே வந்துடும். அவ்வளோதான், நம்ம முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட முருங்கைப்பூ பறிச்சாச்சு, அதை சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. ரைமிங் வேணால் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முருங்கைப்பூ பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதோட முட்டை சேர்த்து செஞ்சு பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் லைட்டாக தாங்க அது துவர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் தேங்காய் பூ போடல, வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும்தான் தட்டி போட்டிருக்கேன். ஆனால் என் துவர்ப்போ அந்த லைட்டாக கசப்போ அதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நம்ம இனிப்பு அதிகமாக சாப்பிடுவோம், இதெல்லாம் சும்மா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது. நல்லா இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நமக்கு அவ்வளோ சத்தானது. நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்ம டெய்லி சமைச்சி சாப்பிட்லாம் கூட, இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி சமைச்சி சாப்பிட்லாம். ஏன்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது சொல்கிறாங்க, சத்தானதும் கூட. அதனால தான் இதில் நிறைய சத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் ஒரு சமையல் வீடியோ இது நல்லா சத்தானதாக ஒரு வீடியோ போடலாம். இதுவும் ரொம்ப சத்தான கீரையில் இது ரொம்ப சத்தானது, முருங்கைக்கீரை. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, முருங்கைப்பூ பாலில் போட்டு வேக வச்சு அதுவும் சில பேர் குடிப்பாங்க. அது அவங்கவுங்களோட யூஸ்க்கு பொறுத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.